முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். தாம்பரத்தை அடுத்த வரதராஜபுரத்தில் வீட்டில் தனியாக இருந்த 72 வயதான பெண்ணை கட்டி போட்டு கத்தி முனையில் 3 பேர் கொண்ட கும்பல் 20 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளது. 10 நாட்களுக்கு முன்புதான் அடகு நகையை மீட்டதாகவும் அதை கொள்ளையர்கள் அபகரித்து விட்டதாகவும் மூதாட்டி கூறியுள்ள நிலையில் தடயங்களை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சார், நாங்க தாம்பரத்துல இருக்கிற வரதராஜபுரத்துல ஏரியால நாங்க குடி வந்திருக்கோம் சார். இப்பதான் வீடு கட்டி 3 மாசம் ஆகுது. இந்த 3 மாசத்துல வீடு கட்டி லோனை போட்டு வீடு கட்டி வந்திருக்கோம். நகைங்க இப்பதான் எங்க மாமியார் நிலத்தை விட்டு நகையை வாங்கி அடமானம் வச்சு இருந்தோம். நகையை மூட்டி வச்சு ஒரு 10-15 நாள் தான் ஆகுது சார். அதுக்காட்டி வீட்டுல திருட வந்து கத்தி முனையில காமிச்சு எங்க நகையை திருடிட்டு போயிட்டான் சார். 20 சவரம் 25 சவரம் கிட்ட நகை வெள்ளி சாமான் எல்லாம் போயிடுச்சு சார். எங்க வீட்டுல மாமியாரை கத்தியால மிரட்டி அடிச்சு அவங்க கையில இருக்க போனை புடுங்கி பீரோவை உடைச்சி எல்லாத்தையும் இது பண்ணி எடுத்துட்டு போயிருக்கான் சார். அவன் நீங்க எப்படி உள்ள வந்திருக்காங்க? மெயின் கதவு பூட்டி இருக்க கதவை உடைச்சிட்டு மெயின் வழியா உள்ள வந்திருக்கான் சார். உள்ள வந்து கதவு அவங்க உள்ள இருக்கிறத பார்த்து அவனை எதிர்பார்த்திருக்க மாட்டான் சார். உள்ள ஆள் இருக்காங்க, அவங்கள பார்த்துட்ட உடனே யாரா அவங்க கத்திருக்காங்க, கத்தியை கட்டி மிரட்டி அவங்கள அடிச்சு கையெல்லாம் பின்னாடி பக்கம் கட்டி அவங்க கழுத்துல இருக்க செயினை வாங்கிட்டு கையில இருக்க மோதிரத்தை புடுங்கிட்டு பீரோவை உடைச்சு பீரோல இருக்க நகையை மேல திருப்பி அப்படியே மேல போய் மேல இருக்க என்னோட நகைங்கெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கான் சார். அவங்க போன் பண்ண ட்ரை பண்ணும்போது போனை உடைச்சு கையில இருந்து புடுங்கிட்டு போனை புடிச்சின்னு ஓடி போயிட்டான் சார். அவன் நகை மீட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? நகையை மூட்டி 15-20 நாள் கிட்ட சார் இருக்கும். நாங்க அப்பதான் நகை ஊர்ல நிலத்தை வித்துட்டு நகையை மூட்டிட்டு வந்து வச்சோம் சார். நாங்க 20 பவுன் நகை சார். இப்ப இருக்கிற விலைக்கு எப்படி சார் நாங்க வாங்க முடியும்? 3 பேரும் வந்தானுங்க சார். நான் ஊர்ல இல்ல சார். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். எங்க மாமியார் மட்டும் தான், எங்க வீட்டுக்கார் நைட் ஷிஃப்ட் போயிருந்தாரு. அவங்க மட்டும் தான் சார் வீட்டுல. 3 பேரும் வந்தானுங்களாம், கத்தி தான் வச்சிட்டு இருந்தானுங்களாம் சார். அவனுங்க எப்படி இருக்கு நகை உங்களுக்கு காணப்படுச்சு? எப்படி இருக்கு? ரொம்ப மோசமா தான் சார் இருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்தது சார். சிறுக சேர்த்தது சார். நாங்க குழந்தைக்கு படிப்புக்கு எல்லாத்துக்கும் தேவைக்கு தானே சார். இப்ப விற்கிற விலைக்கு நாங்க எங்க சார் போய் நகையை வாங்க முடியும்? காவல்துறை என்ன சொல்றாங்க? காவல்துறை இந்த நகை உங்களுக்கு எப்படி வருதுன்னு கேக்குறாங்க சார். எங்களை எப்படி கஷ்டப்பட்டு நாங்க வாங்குற நகை எப்படி வருதுன்னு கேட்டா நாங்க என்ன சார் சொல்ல முடியும்? உங்க அம்மா மனநிலை எப்படி இருக்கு? அவங்க அடி வாங்கினதுல பயந்து போய் உட்கார்ந்து இருக்காங்க சார். அவங்க அவ்வளவு அடிச்சு இருக்கானுங்க. அவனுங்க அவ்வளவு துன்பத்தி போட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு கால் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 2-3 வருஷம் தான் சார் ஆகுது. நடக்க முடியாது. அவங்கள அது தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள இந்த மாதிரி லாக் பண்ணி கையை கட்டி போட்டு அவங்கள அடிச்சு போட்டு அவங்கள அவ்வளவு சித்திரவதை பண்ணிட்டு இவ்வளவு பண்ணிட்டு போயிருக்கானுங்க சார். இடத்தையும் வித்துட்டீங்க, நகையும் போயிடுச்சு. எங்க நிலைமை மோசமா இருக்கு சார். நாங்க என்ன பண்றதுன்னே தெரியல. எங்க நகையை எப்படியாவது மூட்டி கொடுக்கணும் சார். அந்த காவல்துறை தான் முயற்சி பண்ணி எங்க நகையை மூட்டி கொடுக்கணும் சார். மொத்தம் எவ்வளவு நகை? 20-25 சவரம் கிட்ட நகை இருக்கும். வெள்ளி சாமான் கொஞ்சம் இருக்கும் சார். பாதி நகைங்க இப்ப இவங்க வீட்டுல போட்டது, பாதி நகை கிரகப்பிரவேசத்துக்கு வந்து கிஃப்ட்டுங்க வந்தது சார். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.